வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் இணையவழியே நடத்துகின்ற இந்த அருமையான நிகழ்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தினந்தோறும் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் இன்னைக்கு நல்லோர் இயல்பு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்றுதான் இன்னைக்கு. பேச்சு, செயல், எண்ணம். எண்ணம், சொல், செயல். இதை பற்றி மகரிஷி ஒரு 4 வழிகள்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கையே எண்ணங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய அத்தனை அனுபவங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில நிகழ்வுகளாக இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை கேட்டிருப்போம், நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத்திரி பாச்சா அப்படின்னு ஒரு கதை. ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன், அவன் பக்கத்து கிராமத்துல இருக்க அவனோட அத்தை வீட்டுக்கு போறான். அங்கே அவனுக்கு விதவிதமான பலகாரங்கள் எல்லாம் செய்து அவங்க அத்தை கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டு கேக்குறான், இது ரொம்ப நல்லா இருக்கே, ருசியா இருக்கே, நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவையும் செய்ய சொல்றேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அவங்க கொழுக்கட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனுக்கு பேரு ஞாபகம் இருக்கல. திரும்ப திரும்ப கேட்டுக்கிறான். கேட்டுட்டு நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே நடந்து வரான். ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லையா, வீட்டுக்கு போய் சொல்ற வரைக்கும். அப்போ ஒரு பெரிய பள்ளம் அங்க இருக்கு. அந்த பள்ளத்தை குதிக்கணும், தாண்டி குதிச்சுதான் போகணும். அது குழந்தைக்கே உள்ள குணம் தானே. உடனே தாண்டி குதிக்கும் போது அத்திரி பச்சா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். குதிச்சு அடுத்த கணத்துல இருந்து கொழுக்கட்டை போய் எடுத்து அத்திரி பாச்சா மனசுக்குள்ள வந்து நின்றுச்சு. அத்திரி பாச்சான்னு சொல்லிக்கிட்டே போனாப்ல. போய் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி அத்தை வீட்டுக்கு போன, எனக்கு அத்திரி பாச்சா பண்ணி கொடுத்தாங்க, நீங்களும் பண்ணி கொடுங்கன்னு அடம் பிடிக்கிறான். அவங்களுக்கு என்னன்னே தெரியல, நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல அப்படின்னா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அம்மாவுக்கு கோபம் வந்துடுது, அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டு சொல்றாங்க, பாரு நீ சரியா சொல்லாதனால என்கிட்ட அடி வாங்கின பாரு, உன்னோட உடம்புல எல்லாம் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி இருக்கு. கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்றேன். இது ஒரு நகைச்சுவையாக சின்ன வயசுல நம்ம கேட்ட கதை தான். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மகரிஷியுடைய கவிக்கான பொருள் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசுறோம், அதையே செய்கிறோம். அப்ப எங்க நமக்கான விழிப்புணர்வு தேவை? மகரிஷி முதல்ல எண்ணம் ஆராய்தல் ஏன் வச்சாங்க இல்லையா? அகத்தாய்வுல முதல்ல கொடுத்தது என்ன? எண்ணம் ஆராய்தல். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். இன்ப துன்ப அனுபவமும் அதனால்தான். அப்ப எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணமே எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்குது. அந்த பிறந்த முதல் இந்த கணம் வரை நாம 5 புலன்கள் மூலம் அனுபவிச்சது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. ஏற்கனவே சஞ்சித கர்மத்தின் மூலமாக நாம பெற்ற அத்தனையும் நம்ம கூடவே டிராவல் ஆகும் இல்லையா? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையில் உன் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னை நீ புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. சரி, இந்த பதிவுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இல்லையா? கொழுக்கட்டையும் இருக்கு, அத்திரி பாச்சாவும் இருக்கு. நல்லதை நினைக்கும் போது நல்லதாக நடக்கிறது,
உள்ள இருக்கக்கூடியது வெளிப்படும் போது மாறான எண்ணம் வெளிப்பட்டா அதனோட தொடர்புலதான் சொல்லும் செயலும் வந்துடுது. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, உணர்ந்தவர்கள் உணராதவர்கள் அப்படிங்கிறது. இப்ப இந்த எண்ணத்தை பற்றியும் நான் என்ன நினைக்கிறேனோ அது நல்லதா பேசணும், நல்லதா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள உணர்ந்தவர்கள்னு வச்சுக்கலாமா? அப்ப அந்த எதிர்க்க இருக்கிறவங்க யாருங்க? உணராதவர்கள். இப்ப இன்னைக்கு உலகத்துல நிம்மதியே இல்ல சொல்றோம். நம்ம எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம் உலகத்துல அப்படின்னு நம்ம பார்த்து வருத்தப்படுறோம். அப்ப அதுக்கு காரணம் மகரிஷி என்ன சொல்றாங்க? உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே மீதம் நிற்கும் அப்படின்னு ஒரு வரி சொல்றாங்க. அப்ப என்ன அதிகமாகணும்? உணர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல பிறஞ்ச நிறைய புகழ்பெற்ற மனிதர்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் கவனிச்சோம்னா ஒரு முக்கியமான விஷயம் புலப்படும். அவங்க நல்ல எண்ணக்கத்தினுடைய ஆதிக்கத்தினாலதான் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல எண்ணம். அந்த எண்ணம் நல்ல சொல்லாக நல்ல செயலாக வெளிப்படும். ஏன்னா நாம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு கூட பெரிய வலிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விவேகானந்தர் பத்தி பார்த்தோம்னா அவர் சிகாகோ நாட்டுல போயிட்டு அவரை பத்தி என்னென்னவோ அபிப்பிராயங்கள் இருந்தது. இந்தியால இருந்து வந்திருக்காரு, இவர் என்ன பேச போறார் அப்படிங்கிற மாதிரி பலர் மனதுல பலவிதமான எண்ணங்கள் இருந்ததுங்க. ஆனா அவர் மனதுக்குள்ள என்ன எண்ணம் இருந்ததுங்க? அந்த ஞானத்தின் பக்குவத்தை உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும். அவர் மனதுல இருந்தது அந்த ஒருங்கிணைப்பு மட்டுமே. எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த குணம், விரிந்த மனம். அதனால எடுத்த உடனே என்ன வார்த்தை சொன்னாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னார். அதுல விழுந்த அமெரிக்கா இன்னி வரைக்கும் அதை பத்தி பேசிக்கொண்டிருக்கு. சகோதர சகோதரிகளேன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இல்லைங்களா? அப்ப ஒரு எண்ணம், அவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே அப்படி சொல்ல முடிஞ்சது. முழுமையான அந்த ஒருங்கிணைப்பு, நான் எல்லாரையும் நிஜமாகவே சகோதர சகோதரியா தான் பாக்குறேன் அப்படிங்கிற தூய்மையான எண்ணம் வார்த்தையா வெளிப்பட்டது. அதுவே செயலானது. இன்னி வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா அப்படின்னாலே விவேகானந்தரோட கனெக்ட் பண்றாங்களா இல்லையா? எந்த நாட்டுக்கு போனாலும். அப்போ அந்த எண்ணம் சொல்லாக செயலாக மலருது. அப்ப என்ன பேசுகிறோமோ அது எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு நமக்கு நன்மை தரதாக இருக்கணும் இல்லையா? மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். புண்ணியத்துக்கு இது வரைக்கும் யாரும் இப்படி டெபினிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் விழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை. எவ்வளவு கண்டிஷன்ஸ் பாருங்களேன். உலகம் ஒத்துக்கணும் நாம செய்யறத. உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமா. இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். ஐ லீவ் டு யூ அப்படின்னு விட்டுட்டாங்க. நான் புண்ணியத்தை பத்தி மட்டும்தான் டெபினிஷன் கொடுக்கிறேன், பாவத்தை பத்தி கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். அடுத்த வரி அழகா போட்டாங்கல்ல, புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். அந்த எண்ணம் சொல் செயலை நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைச்சு சிந்தனையில் உயர்ந்து வாழ்றவங்க புத்தி மிக்கோர்னு சொல்லலாம். எல்லாருக்கும் புத்தி இருக்கு. மிக்கோர்னு ஏன் போட்டாங்க? அத சரியான வகையில் இந்த சிற்றறிவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்கள புத்தி மிக்கோர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புராணங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ஒரு இடம் வரும் இல்லைங்களா? ராமர் சீதை பிரிஞ்சிடுறாங்க. அதை தேடி அனுமர் போறார். அந்த கணையாளியை கொண்டு போறார், பாக்குறார், வரார். ஆனா அந்த வந்த அடுத்த கணம் அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? எடுத்த உடனே ராமர் கிட்ட என்ன சொன்னதா கம்பர் சொல்லுவார்? கண்டேன் சீதையை. எவ்வளவு ஒரு அருமையான எண்ணம் சொல் செயலுக்கான விளக்கம் பாருங்க. சீதைய அப்படின்னு சொன்னா கூட ராமர் துடிச்சு போயிடுவாராம். பார்த்தாரோ பார்க்கலையோ, கிடைச்சாலோ கிடைக்கலையோ, நெகட்டிவா கூட மனதுக்கு ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க ஒரு நிலையான பொருள் இல்ல. சீதையை அப்படின்னு சொன்னா பார்த்தாலும் சீதையைன்னு தொடங்கலாம், பார்க்கலைன்னாலும் சீதையைன்னு தொடங்கலாம்.
அதுக்காக அவர் என்ன பண்றாரு பாருங்க, இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் வரக்கூடாது. அந்த ராமபிரான பரமாத்மாவுக்கு கூட துன்பம் கொடுக்க கூடாதுன்னு என்ன சொல்றாரு, கண்டேன் போட்டார் முதல்ல. அந்த வார்த்தை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், வேற யாரையும் பார்க்கவே முடியாது, அவர் போனது சீதையை பார்க்கறதுக்காகத்தான். அதனால கண்டேன் சீதையை. அந்த எண்ணம் எவ்வளவு தூய்மையா இருக்க முடியும், இப்படி ஒரு வார்த்தையை யோசிப்பது. இலக்கணத்தை விட்டு தள்ளிடலாம், அந்த இலக்கணம் தேவையில்லை. இலக்கணத்துல கண்டேன் முதல்ல வருமா, அது தமிழ் இலக்கணம், அது மனுஷன் பேசுனதுக்கு மனிதன் ஏற்படுத்தினது தானே இலக்கணம். இப்ப வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை கூட தொல்காப்பியத்தின்படி சொன்னாங்க, வாழ்க வளத்துடன் அப்படிங்கிறது தான் வரணும் அப்படின்னு. ஆனா மகரிஷியினுடைய வார்த்தை அந்த அழுத்தம், அதனால என்ன சொன்னாங்க, வளமுடன் அப்படின்னு தான் சொல்லணும் வச்சாங்க. இன்னி வரைக்கும் அது அந்த சொல் எவ்வளவு பெரிய ஒரு மந்திர அலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு இந்த உலகம் முழுவதும். அப்போ அந்த எண்ணம் சொல்லாக வரும்போது அதுல பொதிந்துள்ள கருத்து ரொம்ப முக்கியம். சரி, இந்த எண்ணம் நல்ல எண்ணம் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே எண்ணத்துக்கான முதலீடு தான் இல்லையா. நாம பாக்குறோம், முதல்ல குழந்தையா இருந்து முதல்ல நாக்குல சக்கரை தண்ணி வச்சாங்க பாருங்க, அந்த உணவு, அந்த பசிக்கு தேவையான உணவு, அன்றிலிருந்து அந்த குழந்தையோட எண்ணம் தொடங்கிடுச்சு இல்லையா. பதிவுகள் வருவதற்கு ஒரு 3 வயது வரையும் இருக்கலாம், 3 வயதுக்கு அப்புறம் அதனுடைய செயல்பாடுகளுக்கு விளைவுகள் வரலாம். ஆனா அனுபவங்கள் எப்ப பதிய தொடங்குது, அந்த பிறந்த உடனே பதிய தொடங்குறது. அப்ப உணவு கூட ஒரு மனிதனோட எண்ணத்தை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். மகாபாரத போர் 10ஆம் நாள் பீஷ்மர் பிதாமகர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில கிடக்கிறாரு, அர்ஜுனன் ஏற்படுத்திய அம்பு படுக்கையில இறுதி நிலையில இருக்காரு. அப்போ பாண்டவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, வெற்றி பெற்றவங்க அவர்கிட்ட வாழ்த்து பெறுவதற்காக வர்றாங்க. பீஷ்மர் அவரை வாழ்த்துறார், என்னென்ன ஒழுக்கங்களை கைக்கொள்ளணும், நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் போதிக்கிறார். அவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, ஒரு அரசனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும், வாழ்வுக்கான ஒழுக்கத்தை சொல்றார். திரௌபதி மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி சிரிக்கிறாங்க. இவர் அவ்வளவு ஒரு ஒரு நெகிழ்ந்த மனப்பான்மையோடு ஒழுக்கத்தை பற்றியும் பல நல்ல குணங்களை பற்றியும் போதிச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டவர்களுக்கு. திரௌபதி கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி சிரிக்கிறான். பாண்டவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கோபமும் வருத்தமும், பிதாமகர் இறந்த நிலையில இருக்காரு, இவ சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் பாண்டவர்களையும் பாக்குறாரு, அவங்களோட கோபம் அவருக்கு புரிஞ்சிருது. திரௌபதியை பார்த்தா அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் எதற்கு சிரிக்கிறாள் என்பது பீஷ்மருக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப கேக்குறாரு, திரௌபதி நீ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், நீ சிரிப்பதற்கான காரணத்தை உன்னுடைய கணவன்மார்களுக்கு சொல் அப்படின்னு சொல்ற. உடனே அருமையா கேட்கிறா, பிதாமகரே, தர்ம வழியிலே போராடி வெற்றி பெற்ற பாண்டவருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க, எப்படி வாழ்வதென்றெல்லாம் சொல்லக்கூடிய நீர் அதர்மமே வாழ்க்கையாக கொண்ட கௌரவர்களுக்கு ஏன் எடுத்து சொல்லவில்லை? துரியோதனன் சபையிலே துச்சாதனால் நான் ஒரு ஒரு அவமானப்படுத்தப்பட்ட போது நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம், இதெல்லாம் துரியோதனன் கொடுத்தானே, அப்ப ஏன் நீங்க துரியோதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கல? இப்ப பாண்டவர்களுக்கு சொல்றீங்களே, துரியோதனனுக்கும் துச்சாதனுக்கும் அவன் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தி இல்லாத கூட்டத்தில் நீங்கள் போதித்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீங்க இடம் மாறி ஆள் மாறி போதிக்கிறீங்க, எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொன்ன போது அவர் அருமையா பதில் சொல்றார். நீ சரியாகத்தான் சொன்னாய் குழந்தாய், பல ஆண்டுகள் பழிவாம்பம் செய்த அரசருக்கு பணி செய்து வாழ்ந்தேன், அவர்கள் கொடுத்த உணவை உண்டு வாழ்ந்தேன், அதனால் என் இயல்பான நேர்மையும் தர்மமும் என்னுள் புதைந்து போய்விட்டது. பாரத போரில் அர்ஜுனன் விடுத்த அம்புகளால் அந்த தீய ரத்தம் வடிந்து இயல்பான நல்ல குணங்கள் மேலெழுந்து வந்து விட்டன, அதனாலதான் ஒழுக்கத்தை போதிக்கும் எண்ணம் வந்தது, பேசினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தீங்கை தடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் நான் ஆனதற்கு என்ன காரணம்? அந்த தீயோரோடு வாழ்ந்தது, அவர் தந்த உணவை உண்டதும் தான் காரணம். அப்போ நாம் உண்ணக்கூடிய உணவு கூட நம்முடைய எண்ணத்தில் மாறுபாட்டை ஏற்படுத்தும். ஃபுட் டிசைட்ஸ் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப மகாத்மா காந்தி வாழ்க்கையில நடந்ததாக கூட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு முறை அவர் ஜெயில்ல இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு உணவு படைக்கிறாங்க. அவரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. கொலை பண்ணணும்னு. யார? தாயை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வருது. மகாத்மா காந்தி தற்சோதனை செய்யக்கூடியவர். நமக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். அப்படி ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, ஒரு வேளை உணவினால் இருக்குமோன்னு அந்த ஜெயில் அதிகாரிகிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு எனக்கு உணவை யாரு சமைச்சாங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, எப்போதும் சமைக்கிறவர் வரல. அதனால ஒரு கைதிய சமைக்க சொன்னோம் இன்னைக்கு. அந்த கைதி என்ன குற்றம் செய்துட்டு வந்தார்? அவருடைய தாயை கொலை செய்துவிட்டு வந்திருக்கார் உள்ள. அப்படிப்பட்ட எண்ணத்தோட, அந்த பதிவுகளோட இருக்கக்கூடிய ஒரு நபர் சமைச்ச சாப்பாடு, இவருக்குள்ள யாருக்குள்ளங்க? மகாத்மாவுக்குள்ள கூட தப்பான ஒரு மாற்றமான எண்ணத்தை கொண்டு வந்து விட்டது. அப்போ இந்த எண்ணத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது. அது உணவின் மூலமாக வருவத முதல்ல ஒரு உதாரணமா பார்த்தோம். ஆனா உணவின் மூலமாக மட்டும்தான் வருதா? அப்படின்னா இல்ல. இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் இருந்தா, அது மாறான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கும். இல்லையா? எதை நினைக்கக் கூடாது என்று அழுத்தம் கொடுக்கிறோமோ, அதுதான் நினைவுக்கு வரும். ஒரு ஒரு ஜென் கதை ஒன்று. ஒரு துறவியுடைய இடத்திற்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அவர்கிட்ட குரு கேட்கிறார். என்னத்துக்கு நீ இந்த மாரி எனக்கு ஒரு சுசுரூஷ பண்ற, இதெல்லாம் பண்றேன்னோனே, இல்ல எனக்கு சொன்னாங்க. நீங்க ஒரு அதிசயம் நிகழ்த்துபவரா, எனக்கு ஏதோ ஒரு அதிசயத்த சொல்லிக் குடுங்க அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வாழ்க்கையில. சொன்னா நம்பு, உன் வேலைய பாரு அப்படிங்கிறார். இல்ல, இல்ல. நான் இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு அதிசயத்த எனக்கு காமிச்சே ஆகணும். இவரும் பார்க்கறாரு, அவரும் விடுற மாரி இல்ல. உடனே குரு ஒரு நாள் கூப்பிட்டு ஒண்ணு சொல்றாரு. ஒரு மந்திரத்த சொல்லிக் குடுக்குறார். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். நீ இந்த மந்திரத்த 5 முறை தினந்தோறும் எப்பல்லாம் சுத்தபத்தமா குளிச்சு முழுகி உட்கார்ந்து, நீ இந்த மந்திரத்த சொல்லு. உனக்கு நன்மை நடக்கும். ஆஹா! உனக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம். நீ இத சொல்லும்போது குரங்க நினைக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஐயய்ய! நான் குரங்கெல்லாம் எப்போதும் நினைக்கவே மாட்டேன். எனக்கும் குரங்குக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சு முழுகி உட்காந்து, அப்படியே வச்சு அந்த மந்திரத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. குரங்கு ஞாபகம் வந்தது. கண்ண தொறந்து பார்த்தா சுத்தி குரங்கு உட்கார்ந்திருக்கு. இவரு நினைக்க, 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 நினைக்க வீடு ஃபுல்லா குரங்கா இருக்கு. அவங்களுடைய மனைவிய பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது. அப்பாவ பார்த்தா வயதான குரங்கு மாரி தெரியுது. எங்கேயும் போக முடியல. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் குரங்கு கூடவே இருக்கு. இவரால தாங்கவே முடியல. கண்ண மூடி சொல்லலான்னு பாக்குறாரு. ஆனா குரங்கும் சேர்ந்து பத்மாசனத்துல இவர் பக்கத்துல உட்கார்ந்துக்குது, சிரிக்குது, எல்லாம் பண்ணுது. இந்த சிச்சுவேஷன் தாங்கவே முடியல. பாக்குறாரு. முடியாம குரு கிட்ட வந்துடுறாரு. நான் இதுவரைக்கும் குரங்க பத்தி நினைச்சதே இல்ல. ஆனா என்ன சுத்தி இப்படி இருக்கே, நான் என்னத்த சொல்றது? நீங்க எனக்கு திருப்பி வாங்கிக்கோங்க. எனக்கு ஏன் நீ தான் கேட்ட, அதிசயம் வணக்கணும்னு சொன்னியே! அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல. நான் இந்த மாரி குரங்கோடயே இருந்தேன்னா, எனக்கு பைத்தியம் பிடிச்சுரும். என்னோட கடமைய நான் செய்ய முடியாது. என் கடமை என்ன? என்னுடைய மனைவி, என்னோட அப்பா, அம்மா எல்லாரையும் நான் பார்த்துக்கணும். என்னோட கடமைய நான் சரியா செய்யறதுக்கு இந்த குரங்கு என்ன விட மாட்டேங்குது. சரி, அந்த மந்திரத்த நீ திருப்பி குடுத்துரு. திருப்பி குடுத்துரு. உனக்கு இனிமே வராது. குரங்கு வரவே வராது. அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். இவரு போய் உட்கார்ந்து கண்ண மூடிட்டு, சரி மந்திரத்த சொல்லலான்னா குரங்கு வரல. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மனதினுடைய கதை என்ன? எத வேணான்னு நினைக்குதோ, அத திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப நல்ல செயல் என்பது என்ன? இதை இவ்வாறு ஆற்றினால் எவர் என்ன சொல்வாரோ என்று அது அஞ்சி அஞ்சி ஆற்றுவதில் குழம்பாது. இப்ப அவர் குழம்பித்தானே போனாரு. மந்திரத்த மட்டும் மனசுக்குள்ள வச்சிருந்தாருன்னா, மந்திரம் அவருக்கு வெற்றிய கொடுத்திருக்கும். ஆனா கூடவே அவர் சொன்ன குரங்க பத்தி நினைக்க கூடாது. குரங்கு எனக்கு வேண்டாம். அப்படிங்கிற எண்ணம் அதிகபட்ச அழுத்தத்த கொடுத்ததுனால அஞ்சு அஞ்சு என்னாச்சுங்க? பிரச்சனையில போயிடுச்சு. எதை எவ்வாறாற்றினால் ஏற்குமோ அறிஞர் உள்ளம்,
அதை தேர்ந்து ஆற்றி நலம் அடைந்திடுவீர் அடைந்திடுவீர்னு ஒரு நற்செயல்ங்கிற தலைப்புல மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க இல்லையா. அப்ப எது நல்லது? அப்ப அதனாலதான் முதல்ல பாருங்க, ஆக்கினை தவம் விளக்கம் கொடுக்கும் போதே மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆக்கினை தவம் என்ன கொடுக்கும்? புலனுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கும். 5 புலன்களும் தன்னை போல போய்கிட்டு இருக்கேன், அத மேனேஜ் பண்ணக்கூடிய பவர் மனதுக்கு வந்துடுச்சுன்னா எண்ணம் சொல் செயலில் ஒழுங்கு வர முடியும். இதுதான் பாரதி சொன்னாரு போல இருக்குங்க. ஒரு அருமையான பாடல், எல்லாருக்கும் மனசுக்குள்ள இந்த பாடல் கண்டிப்பாக வந்திருக்கும். என்ன பாடல்ங்க? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். எவ்வளவு அழகா அந்த வரிகள் கொடுக்கிறார் பாருங்க. மகரிஷியோட பாடலுக்கு இவர் விளக்க உரை கொடுத்தது போல இருக்கிறது. மனதில் உறுதி வேணும் முதல்ல. சுவாமிஜி சொல்லக்கூடிய இன்றைய பாடல், பேச்சு செயல் எண்ணத்தால் பிறருக்கு தீங்கில்லையாகில் ஏச்சில்லை. ஏச்சில்லை, மன்னிக்கவும். பேச்சு செயல் எண்ணத்தால் பிறருக்கு தீங்கில்லையாகில் ஏச்சில்லை. ஏன்னா திட்டு, ஏச்சுன்னா திட்டுன்னு அர்த்தம் நல்ல தமிழ்ல. யாருக்கிட்டையும் கஷ்டம் இல்ல, வருத்தம் இல்ல, யாரும் நம்மை அதாவது நம்மை எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு நம்மளை திட்டுறதோ இல்ல வருத்தப்படுவதோ இல்லை. எவர்க்கும் எப்போதும் இனிதாம். எது? பேச்சு செயல் எண்ணத்தால் யாருக்கும் தீங்கில்லாமல், பேச்சுக்கும் செயலுக்கும் பிணைப்பின்றி முரண் செய்யும் நீச குணமுடையோன் நிந்தனைக்கு உள்ளாவான். அந்த இடத்துல ஏச்சுன்னு போட்டவரு மகரிஷி அடுத்தது என்ன போடுறாங்க? நிந்தனை அப்படின்னு போடுறாங்க. பேச்சுக்கும் செயலுக்கும் பிணைப்பின்றி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்று, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு இருந்ததுன்னா, நாமே 2ஆ 3ஆ பிரிஞ்சிருந்தோம்னா அங்கே நீ அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் நிந்தனை பெறுவார்கள், நிந்தனைக்கு உள்ளாவார்கள். இப்ப இததான் பாரதி முதல்ல இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? மனிதனுக்கு மனதுல உறுதி வேணும். சுவாமிஜி தவம் பற்றின ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன கிடைக்கும்பாங்க? உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். பாரதியார் சொன்னதை சொல்லிட்டாங்களா? மனதுல உறுதி வேண்டும்னாரு. உறுதிக்கு என்ன பண்ணணும்? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அப்ப என்ன கிடைக்கும்? அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். அதுதானே எண்ணமா வருது. ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற அனுபவம். அது அடுத்தது வரியில என்ன சொல்றாங்க? நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். அங்க எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து நல்லதை மட்டும் வச்சுக்கும் போது அதே எண்ணம் சொல்லா வரும், செயலா வரும். அப்போ நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். அப்ப அப்படிப்பட்ட தவம் பண்ணினா என்ன கிடைக்கும்? மனதுல உறுதி கிடைக்கும். மனதில் உறுதி வேண்டும். அப்பாதான் என்ன வருங்கிறாரு? வாக்கினிலே இனிமை வேண்டும். அதற்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நினைவு நல்லது வேண்டும். கொஞ்சம் அவரு பேசுறதுக்கு ஏத்த மாதிரி முதல்ல வார்த்தையை போட்டு அப்புறம் நினைவை போடுறாரு. அப்படி நினைவு நல்லதாக இருந்து மனதுல உறுதி இருந்து வாக்கினிலும் இனிமை இருந்தா நெருங்கிய பொருள் கைப்படும் இல்லையா? எண்ணம் சொல் செயல்ல ஒருங்கிணைப்பு இருந்தா நினைப்பது நடக்கும் என்பதை விட நடப்பதைத்தான் நாம் நினைப்போம். கைவசமாவது விரைவில் வேண்டும். எது? கனவு மெய்ப்பட வேண்டும். சொல்லுவார் இல்லையா அப்துல் கலாம், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னார். அப்ப அப்படிப்பட்ட கனவு மெய்ப்படணும்னா இதெல்லாம் வேண்டும். இதுக்கு என்ன தேவை? அதெல்லாம் அடுத்தது கொடுக்கிறார். எல்லாம் கிடைக்கும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். இதுல எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்தார். பெண் பிடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். சரி, இப்படி எண்ணம் சொல் செயல் ஒழுங்கா வாழ்ந்துட்டா என்ன நடக்கும்? மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம்னு முடிச்சிட்டார். மண் பயனுற வாழணும் இல்லையா? நாம பிறப்பு இறப்பு கிடை உணர்தல் இயக்கமாகி சொல்றாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். இதுலயும் மறைமுகமா தவத்தை வச்சிருக்காருன்னு தான் தோணுது. மனதில் உறுதி வேண்டும் என்றாலும் தவம் வேண்டும்,
மண் பயனுற வேண்டும் என்றாலும் வானகம் இங்கு தென்பட வேண்டும்னா அந்த நம்ம இன்னைக்கு பண்ணின பிரபஞ்சத்தை கடந்து அந்த சுதவெளியோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த தவத்தை உணர்ந்து உணர்ந்து செய்பவர்களுக்கு இப்போ அங்க போய் நின்று சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்னாரே, அது போல பார்க்கக்கூடிய பழகக்கூடிய நம்மை நம்ம கிராஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாரையுமே நம்முடைய உறவுகளாக பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துடும். அப்ப அதுதான் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க. நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தானேற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். இப்ப எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மகானுடைய வாழ்க்கை அப்படியே சுகபோகத்துல இருந்தது எப்போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது புத்தராயிருந்தாலும் சரி, ரமணராயிருந்தாலும் சரி, மகரிஷியாக இருந்தாலும் சரி, அத்தனை மகான்களுடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள் இருந்திருக்கிறது. ஏன்னா அவங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு நஷ்டத்தை தானேற்று நன்மையை பிறர் கழித்து, இல்லையா? மகரிஷி வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமா? ரமணரை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அந்த சின்ன வயசுல ஞானம் அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் சொல் செயலில் இருந்த அந்த ஒருங்கிணைப்பு அந்த கோயில்ல இருந்த ஒரு சின்ன அறைக்குள்ள அவரை போய் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் தான் நினைக்கிறேன், அவங்க போய் கூட்டிட்டு வரும்போது அவரோட இருந்த நிலையை அங்க எழுதி போட்டிருப்பாங்க. அப்படியே அவரை உடம்புல பூச்சிகள்லாம் வந்து அவருடைய சதைகளை திங்கக்கூடிய நிலைக்கு அந்த ஞான நிலைக்கு போயிட்டாரா அந்த சின்னஞ்சிறு பாலகன். அப்ப அவருடைய கர்மவினை என்ன? உலகத்துக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கணும், அதற்கு இன்னொரு நல்லவர் அங்கே போய் அவரை காப்பாத்தி கொண்டு வந்தார். இன்று வரைக்கும் ரமணத்தை பேசி கொண்டு இருக்கிறோம் நாம, இல்லையா? அப்ப எல்லா மகான்களும் அந்த நல்ல எண்ணம் சொல் செயல் இருப்பதனால் எவ்வளவு பெரிய ஹடல்ஸ், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில தடைகள் வரும்போதும் தாண்டி வந்துட்டாங்க. ஆனா நாம ஒரு சின்ன விஷயங்க, லேசா ஒரு போயிட்டே இருக்கிற கோடு திரும்பி லேசா திரும்பினா அப்படியே நொந்து போயிடுறோம். அவர்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று செய்தேன் அதற்குத்தான் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மை வந்துடுச்சுன்னா இனி என்ன செய்ய வேண்டும் என்பதுல பொறுப்புணர்ச்சி வரும். அந்த பொறுப்புணர்ச்சி நல்ல எண்ணத்தை வைத்துக் கொண்டு மற்றதை தள்ளும். வடி கட்டினால் படி கட்டலான்னு மகரிஷி சொல்லுவாங்க, இல்லைங்களா? அப்ப வடி கட்டுவோம். அதற்கு மகரிஷி கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகள், தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனித்திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும், ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். அப்ப அந்த அளவுக்கு அந்த குற்றம் குறை கடமைகளை சரி பண்ணி கொண்டு நாம வாழ்வதற்கு மகரிஷி கொடுத்த தவமும் தற்சோதனையும் நம்முடைய எண்ணம் சொல் செயலை புனிதப்படுத்தும். அப்படி வாழ்வோம், நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.